Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வங்கதேசத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்து தொடர் வன்முறை நடக்கிறது. மாணவர் அமைப்பின் முக்கிய தலைவராக இருந்த உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கலவரம் தீவிரமடைந்தது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அப்பாவி இந்து இளைஞர் தீபுதாஸ் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். ஆடை தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த அவர் இஸ்லாமை இழிவாக பேசினார் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அவரை வேலையிலிருந்து நீக்கிய நிர்வாகம் கலவரக்காரர்கள் வசம் ஒப்படைத்தது. அந்த கும்பல் பொதுவெளியில் தீபுதாஸை அடித்தே கொலை செய்தது. அதோடு நிறுத்தவில்லை, ரோட்டில் தலைகீழாக தொங்கவிட்டு தீபுதாஸ் உடலை தீ வைத்து கொளுத்தியது. இந்த கொடூர சம்பவம் இந்தியா மட்டும் இன்றி உலக நாடுகளையே அதிர வைத்தது. கலவர கும்பலின் அட்டூழியம் இன்னும் அடங்கிய பாடில்லை. உஸ்மான் ஹாடி கொலைக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக வேண்டும் என்றே அவதூறு பரப்பி வருகிறது. இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கோஷம் போடுகின்றனர். இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றனர். அங்கு உச்சகட்ட பதற்றம் நீடிக்கிறது. இந்த நிலையில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதலை தடுக்க கோரியும் வங்கதேசத்தில் உள்ள கலவர கும்பலை ஒடுக்க கோரியும் இந்தியாவில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தீபுதாஸ் கொலைக்கு நியாயம் கேட்டு டில்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டனர். இதையொட்டி வங்கதேசம் தூதரகம் முன்பு பல நூறு போலீசாரும் ராணுவ வீரர்களும் குவிக்கப்பட்டனர். முற்றுகையிட வந்தவர்களை 800 மீட்டர் முன்பே பேரிகாட்டுகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பேரிகாட்டுகளை தள்ளிவிட்ட போராட்டக்காரர்கள் முன்னேறினர். அவர்களை விரட்டி சென்று போலீசார் தடுத்தனர். அப்போது கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு நடந்தது. வங்கதேசத்திற்கு எதிராகவும் அங்குள்ள பயங்கரவாத அமைப்புகளை கண்டித்தும் இந்து அமைப்பினர் கோஷம் போட்டனர். இந்துக்களின் ரத்தத்துக்கு வங்கதேசம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று முழங்கினர். கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்ட போதிலும் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட இந்துக்கள் வங்கதேசத்தில் நடந்த கொடூர சம்பவத்தை கண்டித்தனர். தீபுதாஸை கொடூரமாக கொன்றுவிட்டார்கள். இந்த கொலைக்கு பின்னால் இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்தியா முன்வர வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களை வங்கதேச அரசும் போலீசும் தண்டிக்க வேண்டும் என்றனர். இந்து அமைப்பினர் போராட்டத்தால் வங்கதேச தூதரகம் முன்பு பதற்றம் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தை வங்கதேசம் கடுமையாக கண்டித்துள்ளது. டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியை நேரில் வரவழைத்து தங்கள் எதிர்ப்பை அந்த நாடு பதிவு செய்துள்ளது. ராஜதந்திர அமைப்புகளுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்படும் வன்முறையை வங்கதேசம் கண்டிக்கிறது. இந்த வன்முறை இரு நாடுகள் இடையேயான ராஜதந்திர கொள்கை, அமைதி, சகிப்புத்தன்மை, பரஸ்பர மரியாதையை பலவீனப்படுத்துகிறது என்று கூறியுள்ளது. மேலும் டில்லியில் உள்ள வங்கதேசம் தூதரகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. டில்லியில் நடந்தது போல் ஜம்மு, மத்திய பிரதேசத்தில் போபால், மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா உட்பட பல இடங்களில் வங்கதேசத்திற்கு எதிராக இந்து அமைப்புகள் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு நிலவுகிறது.